ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கிளவர் ட்ரைலர் அப்படி ஒரு கதையை நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து ஒரு நல்ல ஒரு ராஜ்யத்தை நடத்தி கொண்டு வந்தார். அப்போ நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு அரக்கன் அந்த நாட்டுக்கு வரான். நாட்டு எல்லைப்புறத்தில் வந்து தங்கிக்கிட்டு அங்கே வாழ்கிற மக்களோட பெட்ஸ் கிரைன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சாப்பிட்றான். அதாவது கால்நடைகளையும் அங்கே உள்ள தானியங்களையும் பிடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். அவனை எதிர்க்க யாருமே இல்லாத போது அப்போ ராஜா வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த ஜெயண்ட், அதாவது இந்த அரக்கனை யார் கொள்றாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய தொகை தருவதாக சொல்றாரு. அந்த நேரத்தில் ஒரு டைலர், அதாவது ஒரு சாதாரணமாக எந்த ஒரு தைரியமும் இல்லாத ஒரு டைலர் சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப புத்திசாலியான ஒரு டைலர். அவர் வந்து சாதாரணமாக அவர் கடையில் உள்ள ஈக்களை கொன்னதை பற்றி சொல்லும்போது அந்த கதை வேற விதமாக ராஜா காதுக்கு போய் ராஜா என்ன நினச்சிக்கிட்டாருன்னா இவனால் அரக்கனை கொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதாக மக்கள் எல்லாரும் சொல்லி ராஜா கேள்விப்பட்டு அந்த அந்த டைலரை வர சொல்லி நீ தான் போய் அந்த அரக்கனை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் நீங்கள் பார்த்தா தான் புரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபெரி டெய்ல்ஸ். அந்த ஃபெரி டெய்ல்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதையெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப போய்ட்டு கலந்து இருக்கும். நியூ வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் செகண்ட் பார்ட்டையும் பாருங்கள். இது தேர்ட் பார்ட்டு. அவன் அந்த குகை வரைக்கும் வந்துட்டான். அந்த அரக்கனை கொள்வதற்கு எல்லாரும் சேர்ந்து அவனை அதாவது அவன் என்ன சொல்ல வந்தாங்கிறத முழுமையாக தெரிஞ்சிக்காம அவனை அமுச்சு வச்சாங்க. இவனும் தன்னை சபிச்சுக்கிட்டு இது நமக்கு தேவையா, இப்போ பார்த்தியா நம்ம மாட்டிக்கிட்டோம், பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிக்கிட்டே அவனும் குதிரையில் ஏறி அந்த குகைக்கு வாசலுக்கு வந்துட்டான். வந்து அந்த வந்து குதிரையிலேருந்து கீழே இறங்கினதுமே அந்த குகைக்கு பக்கத்தில் ஒரு காக்கா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கு. தெர் வாஸ் ஏ க்ரோ சிட்டிங் ஆன் எ ட்ரீ நியர்பை. இட் லெட் அவுட் ஏ ராக்கஸ் கா. அது என்ன பண்ணுதுன்னா கத்திக்கிட்டு இருக்கு. காக்கை கரையுதல் சொல்லுவாங்க இல்லையா, காக்கா கத்துறத கரையுதல்னு சொல்லுவாங்க. நம்ம பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பயத்தில் இருக்கும்போது ஒரு காக்கா கத்துறது கூட நமக்கு பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி இவன் வந்து ஏற்கனவே ரொம்ப பயந்துக்கிட்டு வரான். அந்த அரக்கனை நம்ம எப்படி கொள்றது, நம்மளுக்கு என்ன தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனே ரொம்ப பயந்துட்டு வரும்போது அந்த நேரத்தில் அந்த குகைக்கு பக்கத்தில் ஒரு காக்கா உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கு. அந்த காக்கா கத்துறதுக்கு கான் சொல்லணும். காக்கை கரைதல். க்ரோ காகம். சிட்டிங் உட்கார்ந்து. நியர்பை அருகே. ராக்கஸ் கரகரப்பான. காக்கை கரைதல். கிரேட் பசில்டு த டைலர் entered the cave stealthily. Some bats began fluttering around. இந்த மாதிரி அவன் ரொம்பவுமே குழப்பமாயிட்டான். இந்த மாதிரி காக்கா கத்துது, இந்த குகைக்குள்ளே வந்து அரக்கன் இருக்கானா இல்லையானே தெரியல. அவன் என்ன பண்ணுறான், ரொம்பவுமே குழப்பம் விட்டுட்டான். மிக சிறந்த குழப்பத்தில் இருந்துட்டு த டைலர் என்டர்ட்னா நுழைந்தான். கேவுக்குள்ளே நுழைந்தான். ஸ்டெல்த்லி அப்படின்னா ரகசியமாக நுழையிறது, பொறுமையாக மெல்ல நடந்து நுழையிறான். சம் பேட்ஸ் பிகன் ஃப்ளட்டரிங் அரவுண்ட். உடனே அந்த குகைக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங்கு குகையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வௌவால்கள்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இந்த குகைக்குள்ளே சில வௌவால்லாம் வந்து உடனே இவன் நுழையிறதை பார்த்துட்டு பறக்க ஆரம்பிக்குது. ஃப்ளட்டரிங் அப்படின்னா துவங்கி விட்டது. அதோட ரெக்கைகளை அடிச்சுக்கிட்டு பறக்க ஆரம்பிக்குது. சுற்றி. அரௌண்ட்னா சுற்றி. பசில்டு குழப்பமுற்ற. என்டர்டு நுழைந்தான். ஸ்டெல்தி ரகசியமாக. சம் பேட் சில வௌவால். ஃப்ளட்டரிங் துவங்கி விட்டது. அரௌண்ட் சுற்றி. கிரேட்லி பசில்டு த டைலர் என்டர்டு த கேவ் ஸ்டெல்தி. Some bats began fluttering around. Frightened by this, he got eerie feeling that someone was watching him in the darkness of the cave. இந்த மாதிரி வௌவால்லாம் பறக்கிறது இதெல்லாம் பார்க்க ரொம்பவுமே அந்த குகை வந்து ரொம்பவுமே இருட்டாக இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவனுக்குள்ளேயே என்ன தோணுதுன்னா ரொம்ப பயந்து ரொம்பவுமே ஒரு ரொம்ப அச்சமூட்டுற ஒரு வந்து பயம் ஏற்பட்டு அவனுக்கு தோணுது யாரோ நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, நம்ம உள்ள நுழையிறத யாரோ பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியே இவனுக்கு தோணுது. ஃப்ரைட்டன்ட் அப்படின்னா பயந்து. காட்னா கொண்டான். ஏரி அச்சமூட்டும். டார்க்னஸ் இருண்ட நிலை. தேர் அங்கே யாரோ அவனை அங்கேருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் தேர் வாஸ் நோ ஒன் அரௌண்ட். ஆனால் யாருமே இல்லை, அந்த குகைக்குள்ளே யாருமே இல்லை. ஃப்ரைட்டன்ட் அப்படின்னா பயந்து. ஃப்ரைட்டன் பை திஸ் ஹீ காட் ஏரி ஃபீலிங் that someone was watching him in the darkness of the cave, but there was no one around. Somehow he managed to keep himself from getting the jitters. எப்படியோ சமாளித்து, எப்படியோ அந்த நடுக்கங்களெல்லாம் போக்கிக்கிட்டு, நடுக்கங்களை தானே வந்து சமாளித்து எப்படியோ அவன் உள்ள நுழையிறான். somehow அப்படின்னா எப்படியோ, மேனேஜ்டுனா சமாளித்து, ஹிம்செல்ஃப்னா அவனே, ஃப்ரம் கெட்டிங்னா பெறது, ஒரு நடுக்கங்களான ஒரு உணர்வுகளை பெறதுலேருந்து அவன் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு உள்ள நுழையிறான். ஹீ கிராப்ட் இன்டு எ கார்னர் ஆஃப் த டார்க் கேவ் அண்ட் ஹீட் ஹிம்செல்ஃப் தேர். உடனே அவன் என்ன பண்ணுறான், துளவி எப்படியோ அங்கே ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால கண்ணு தெரியாததுனால எப்படியோ தொலைவி எப்படியோ ஒரு மூளையை கண்டுபிடிச்சி அந்த மூளையில் போய் ஒளிஞ்சிக்கிறான். ஹிட் தான் மறைந்து கொள்வதில். ஹிம்செல்ஃப் அவனை தன்னை ஒளிஞ்சிக்கிறான். சம்ஹவ் எப்படியோ, மேனேஜ் சமாளித்து, ஜிட்டர்ஸ் நடுக்கங்கள், கிராப் துளாவி, கார்னர் மூளை, ஹிட் மறைத்து, himself அவனை. Somehow he managed to keep himself from getting the jitters. He cropped into a corner of the dark cave and hid himself there. He had all along
பீன் கர்சிங் ஹிம்செல்ஃப். அப்பயே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த மாதிரி போய் ஒளிஞ்சுக்கிட்டு அவனை திட்டிக்கிட்டு இருக்கான். இது நமக்கு தேவையா? இந்த மாதிரி நேரத்தில் போய் நம்ம வந்து ஒரு சின்ன ஃப்ளைஸை இடித்ததை போய் ஃப்ளைஸை வந்து அடித்து கொன்னதை போய் நம்ம பெருசுப்படுத்துறதுனால எல்லாரும் இப்போ எப்படி மாற்றி நினச்சிக்கிட்டு இப்போ நம்மளை கொண்டு வந்து இந்த நிலைமையில விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கர்சிங்னு சபிச்சுக்கிறது. அவனை வந்து சபிச்சுக்கிறான். ஹீ ஃபைனலி டிசைடட். உடனே இந்த மாதிரி அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு முடிவாக என்ன முடிவு எடுக்கிறான், ஃபைனலி அப்படின்னா முடிவாக டிசைடட் முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு எடுக்கிறான்? டு லீவ் த பிளேஸ் அண்ட் ரிட்டன். சரி நம்ம கிளம்பிடலாம், இங்கே யாருமே இல்லை, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோன்னா நம்ம உயிருக்கு ஆபத்துன்னு அவனை சபிச்சுக்கிட்டு அவனை திட்டிக்கிட்டு நம்ம எப்படியாவது இங்கேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறான். ஹி ஃபைனலி டிசைடட் டு லீவ் த பிளேஸ் அண்ட் ரிட்டன். திரும்ப வரதுக்காக அவன் முடிவெடுக்கிறான். அலோங் கூடவே டிசைடட் முடிவு, லீவ் விட்டு, ரிட்டன் திரும்புதல். But before he could even come out of the cave, he heard his horse neighing at the mouth of the cave. அவன் அந்த மாதிரி முடிவெடுத்து அவன் வெளில வரத்துக்கு முன்னாடியே என்ன ஆயிடுது, ஈவன் கம் அவுட் அப்படின்னா வெளில வரத்துக்கு கூட அதுக்குள்ளேயே என்ன ஆகுது அப்படின்னா ஹி ஹியர்டு. என்ன அவன் கேட்குறான், ஹியர்டுன்னா கேட்டுறது. என்ன கேட்குறான் அப்படின்னா ஹார்ஸ் நெய்யிங், குதிரை கணைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கணைக்கிற சவுண்டு வந்து அவனுக்கு கேட்குது. மவுத் ஆஃப் த அதாவது அந்த குகையோட நுழைவாயில்ல அவனுக்கு அந்த குதிரை வந்து பயங்கரமாக கணைக்கிறது அவன் காதுக்கு கேட்குது. பட் பிஃபோர் ஹீ குட் ஈவன் கம் அவுட் ஆஃப் த கேவ் ஹீ ஹியர்ட் ஹிஸ் ஹார்ஸ் நெய்யிங் அட் த மவுத் ஆஃப் த கேவ். பிஃபோர் முன்னால் ஈவன் கூட ஹியர்ட் கேட்டான், நெய்யிங் கணைத்தல். அண்ட் தென் ஹி ஹியர்ட் த லவுட் தம்பிங் ஆஃப் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் த ஜாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன கேட்குது, இந்த குதிரை பயங்கரமாக கணைக்குது, பயத்தோட பயங்கரமாக கணைக்கிற சவுண்டு இவனுக்கு கேட்டதும் அதுக்கப்புறம் என்ன கேட்குதுன்னா பெரிய காலை வச்சு யாரோ டங்குன்னு நடந்து வருவாங்க இல்லையா. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சில பேர் நடக்கும்போது அதிருது, பூமியே அதிருது, ஏன் இவ்வளோ இதுவாக நடக்கிறீங்கன்னு. அந்த மாதிரி இந்த பெரிய பெரிய கால் வச்சு அந்த ஜெயண்ட் அரக்கன் வந்து நடந்து வர சவுண்டு இவனுக்கு கேட்குது. டக்குன்னு அவன் வந்து அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வைப்பாங்க இல்லையா, அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் அதாவது காலடி சத்தம் அவனுக்கு பயங்கரமாக கேட்குது. ஹீ லுக் டிமிட்லி த மவுத் ஆஃப் த உடனே அவன் ரொம்பவுமே அரண்டு போய் பயந்து போய் அந்த நுழைவாயில் அப்படியே பயந்துக்கிட்டு பார்க்குறான். லவுட் உரத்த, தம்பிங் மிகப்பெரிய, ஃபுட் ஸ்டெப்ஸ் காலடி சத்தம், timidly பயந்து. And then he heard loud thumping of the footsteps of the giant. He looked timidly at the mouth of the cave. His heart in his mouth. அதாவது உடனே அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து மனசு ரொம்ப படபடன்னு இருக்கிறது வந்து வாய் வழியாக வெளில வந்துடும் போல இருக்கு அப்படின்னு பயத்தில் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க இல்லையா, அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க his heart in his mouth. A big giant has because a mountain reached near his house and horse caught it by its neck and began eating it. அந்த மாதிரி அந்த சத்தம் கேட்ட உடனே அந்த பெரிய அரக்கன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மிகப்பெரிய அரக்கன், அதாவது ஒரு மலை அளவு பெருசாக இருக்கான். ஆஸ் பிகாஸ் ஏ மவுண்டன்னா மலை மாதிரி பெரிய அளவில் ரொம்ப பெருசாக இருக்கிறான். ரீச்டுனா வந்து சேர்ந்தான். எதுக்கிட்ட வந்து சேர்ந்தான், அவனோட குதிரைக்கிட்ட வந்துட்டு அந்த குதிரையோட கழுத்தை பிடிச்சி அதை சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டான். காட்டுனா பிடிக்கிறது, பிடித்து, நெக்குனா கழுத்தை பிடிச்சி, பிகைனா தொடங்கினான், ஈட்டிங் இட் அதை திங்க தொடங்கினான். ஹார்ட் இதயம், ஆஸ் பிகாஸ் பெரிய, மவுண்டைன் மலை, காட் பிடித்து, நெக் கழுத்து, ஈட்டிங் தின்று. ஹிஸ் ஹார்ட் இன் ஹிஸ் மவுத். எ பிக் ஜாயிண்ட் ஆஸ் பிகாஸ் எ மவுண்டைன் ரீச்ட் நியர் ஹிஸ் ஹவுஸ், காட் இட் by its neck and began eating it. His horse gave a plaintive neigh and then there was a quiet all around. உடனே அந்த குதிரை வந்து தன்னோட கழுத்தை பிடிச்சி அவன் சாப்பிடும்போது இந்த குதிரை ரொம்பவுமே வருத்தமாக அப்படியே கணைச்சிட்டு அதோட கடைசி கணைப்பு நின்று போய் அப்படியே ரொம்பவுமே அமைதியாக ஆயிடுது. அண்ட் தென் there was quiet all around. எல்லாமே ரொம்பவுமே அமைதியாகிடுது. only sounds of bone chewed could be heard. அந்த அரக்கன் வந்து அந்த எலும்பை, அதாவது அந்த குதிரையோட எலும்பை சாப்பிட்றது மட்டும்தான் காதுக்கு கேட்குது. கடமுடன்னு காதில் உழுவுலையா, அந்த மாதிரி அந்த எலும்பை வந்து நொறுங்கிறது, வாயில் நொறுங்குற சவுண்டு மட்டும்தான் அவனுக்கு கேட்குது. அந்த குதிரையோட கணைப்போ, அந்த குதிரை கடைசியாக அந்த பயத்தோட ரொம்ப வருத்தமான ஒரு கணைப்போட அந்த சத்தம் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப அமைதியாக இந்த போனை வந்து திங்குற சவுண்டு மட்டும் அவனுக்கு கேட்குது. பிளைன்டிவ் வருத்தமான, குவைட் அமைதி, ஒன்லி மட்டும், சவுண்ட்ஸ் ஒலி, போன்ஸ் எலும்புகள், ஸ்வீடு மெல்லும்போது, குட்பி முடிந்தது. ஹிஸ் ஹார்ஸ் கேவ் எ plaintive neigh and then there was a quiet all around. Only sounds of bones chewed could be heard. These made the tailor so jittery. Then he once again returned to the corner of the dark cave and hid himself behind some
boulders lying there. உடனே இவன் என்ன பண்ணுறான், இந்த இதை கேட்டதுமே ரொம்பவுமே பதட்டம் ஆயிட்டான். ஐயோ போச்சு, இந்த குதிரையவே இவன் சாப்பிட்டுட்டானே, இவ்வளோ பெரிய குதிரையவே அவன் சாப்பிட்டுட்டான்னு ரொம்ப பயந்து போய் திரும்பவும் அவன் என்ன பண்ணுறான், தடுமாறி எப்படியோ திரும்பவும் அந்த கார்னருக்கு மூளைக்கு போய் அந்த இருட்டான அந்த குகைக்குள்ளே உள்ள மூளைக்கு போயிட்டு எப்படியோ தன்னையே அந்த பவுல்டர்ஸ் அப்படின்னா பெரிய பெரிய கூழாங்கற்கள் இருக்கும் இல்லையா, பெரிய பெரிய பாறையிலேருந்து உடஞ்சி வந்த பெரிய பெரிய கற்களுக்கு பின்னாடி லையிங் தர், அங்கே கிடந்த கற்களுக்கு பின்னாடி, லையிங்னா கடந்தது, அங்கே கடந்த கற்களுக்கு பின்னாடி இவன் போய் ஒளிஞ்சிக்கிறான். ஜிட்டரி பதட்டத்தில் உள்ள டார்க் இருட்டான பிஹைண்ட் பின்னால் பவுல்டர்ஸ் கூழாங்கற்கள் லையிங் கிடந்தது. The giant having finished his meal fully satiated entered the cave. உடனே இவன் என்ன பண்ணுறான், இந்த ஜெயண்ட் மிகப்பெரிய அரக்கன் என்ன பண்ணுறான், தன்னோட மிகப்பெரிய உணவு சிறந்த உணவை சாப்பிட்டுட்டு ஃபுல்லி சாச்சுவேட்டட் அப்படின்னா ஆற்றிவிட்டது, அவனோட முழு பசியையும் அந்த ஒரு குதிரை ஆற்றிவிட்டது. entered the cave. உடனே அந்த குகைக்குள்ளே நுழையிறான். he looked frightened with his blood smeared face. அதாவது அந்த குதிரையை அடித்து கொல்லும் போது அதில் உள்ள ரத்தமெல்லாம் மூஞ்சில் தெளிச்சிருக்கும் இல்லையா, பிளட் ஸ்மியர்டு ஃபேஸ்னா ரத்த முகமாக இருக்கும் இல்லையா, அப்படி அந்த ரத்த முகத்தோட அவன் அந்த குகைக்குள்ள நுழையிறான். The giant having finished his மீல்னா உணவு, fully satiated அவனோட பசியை முழுமையாக ஆற்றிவிட்டது. என்டர் த கேவ், அவன் உள்ள நுழையிறான். he looked, அவன் எப்படி காணப்படுறான் அப்படின்னா frightened, ரொம்பவுமே பயங்கரமாகவும் அவன் மூஞ்சி ஃபுல்லாக ஒரே ரத்தமாகவும் காணப்படுறான். having கொண்ட மீல் உணவு, சாச்சுவேட்டட் ஆற்றிவிட்டது, பிளட் ஸ்மியர்டு ரத்த முகம், ஃபேஸ் முகம். ஹி லுக்டு வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைடு. அந்த அரக்கன் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே திருப்தியாக அப்பாடா வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் முகம் காணப்படுது. தட் வாஸ் கிரேட், ஜஸ்ட் கிரேட், ஐ வாஸ் டயர்ட் ஆஃப் கோயிங் டு ஃபீல்டு கலெக்ட் கிரெயின்ஸ் ஆஃப் ஃபார் மை செல்ஃப். உடனே அந்த அரக்கன் என்ன சொல்கிறான், அப்பா பயங்கர திருப்தியாக இருக்குது, ரொம்பவுமே சிறந்த உணவு இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டோம். ஐ வாஸ் டயர்ட் ஆஃப் கோயிங் டு ஃபீல்டு அண்ட் கெட் கிரெயின்ஸ் ஃபார் மை செல்ஃப். உடனே அவன் என்ன சொல்கிறான், நான் தினமும் போய் அந்த வயல்களில் போய் தானியங்களை போய் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே எனக்கு அவ்வளோ டயர்டாகிடுது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உடம்பாக இருக்கிறவங்களுக்கு, மிக ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்குலாம் சீக்கிரமே டயர்டாகிடுவாங்க. அந்த மாதிரி இவன் அந்த ஃபீல்டுக்கெலாம் போய் அவனோட தானியங்களை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே இவனுக்கு ரொம்பவுமே டயர்டாகிடுது. ஆனால் இப்போ எந்த ஒரு தேடலுமே இல்லாமல் அவனுக்கு இந்த குதிரை கிடச்சதுக்கு அவனுக்கு அவ்வளோ திருப்தி ஆகிடுச்சு அந்த அரக்கனுக்கு. சாட்டிஸ்ஃபைடு நிறைவான, டயர்டு களைப்பாக, ஃபீல்டு வயல், கிரெயின்ஸ் தானியங்கள், மை செல்ஃப் எனக்கு, ஐ வாஸ் டயர்ட் ஆஃப் கோயிங் டு வில்லேஜஸ் டு கெட் த பெட்ஸ் ஆஃப் த வில்லேஜஸ் ஃபார் மை ஃபுட். அது மட்டும் இல்லாமல் தானியங்கள் மட்டும் இல்லாமல் அங்கே விவசாயிகள் வளர்க்கின்ற கால்நடைகளையும் செல்ல பிராணிகளையும் இவன் தின்னுறான். அந்த மாதிரி தேடி தேடி போய் திங்கிறது இவனுக்கு ரொம்பவுமே டயர்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். பட் நவ் த வில்லேஜர்ஸ் ஹாவ் ரியலைஸ்டு மை ரெக்யர்மெண்ட்ஸ். உடனே அவன் என்ன நினச்சிக்கிறான், அந்த அரக்கன் பரவாயில்ல, நம்மளோட தேவைகள் என்னங்கிறத அவங்க வில்லேஜர்ஸ், அதாவது அந்த கிராமத்து வாசிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால தான் நமக்காக ஒரு குதிரையை அவங்களே அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவனே நினச்சிக்கிறான். பெட் செல்ல பிராணிகள், பட் ஆனால் நவ் இப்போ ரியலைஸ்டு உணர்ந்து, ரெக்யர்மெண்ட்ஸ் தேவைகள், I was tired of going to villages to get the pets of the villagers for my food, but now the villagers have realized my requirements and they will be sending their pets to my cave in order to save me from the trouble of going around and searching for my food. உடனே அவன் என்ன நினச்சிக்கிறான், பரவாயில்ல, அவங்க நம்மளோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு நமக்காக அவங்களோட கால்நடைகளெல்லாம் செல்ல பிராணிகளெல்லாம் நம்ம குகைக்கே அவங்க அமுச்சு வைக்கிறாங்க. இன் ஆர்டர் டு சேவ் மீ, என்னை மிகப்பெரிய துன்பத்துலேருந்து, மிகப்பெரிய தேடல் தொந்தரவுலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக அவங்களே அமுச்சு வச்சுருக்காங்க. சர்ச்சிங் ஃபார் மை ஃபுட், ஒரு உணவை போய் தேடி போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக அவங்களே எனக்கு அனுப்பி வச்சு என்னோட தொந்தரவை குறைச்சிட்டாங்க, என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சென்டிங் அனுப்பி, இன் ஆர்டர் டு அதற்காக, சேவ் மீ காப்பாற்ற, ட்ரபிள் தொந்தரவு, சர்ச்சிங் தேடுதல். பட் ஐ திங்க் ஐ ஹாவ் ஓவர் ஈட்டன், அவன் உடனே நினச்சிக்கிறான், ஆனால் நான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக சாப்பிட்டுட்டேன்னு எனக்கு தோணுது. பட் ஐ திங்க் அப்படின்னா நான் நினைக்கிறேன், ஐ ஹாவ் ஓவர் ஈட்டன், நான் ரொம்பவுமே அதிகமாக சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவர் ஈட்டன்னா அதிகமாக சாப்பிட்றது. 2 oxen in the village and 1 horse, here is a little bit of overeating. அதாவது ஒரு விஷயத்தை தேடி போய் அவன் சாப்பிடும்போது நிறைய பசிக்கும், ஆனால் இவன் தேடாமையே அவன் ஒரு குதிரையை சாப்பிட்டது அவனுக்கு ரொம்பவுமே பசி அடங்கி ரொம்பவுமே மனநிறைவாயிடுச்சு. இவன் தேடி போய் 2 மாடு, ஆக்சன்னா எருது, 2 எருதை சாப்பிட்றதுக்கு இங்கே ஒரு குதிரை சாப்பிட்றதுக்கு சமம், நம்ம போய் தேடாமே கிடைக்கிது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். திங்க் நினைக்கிறேன், ஓவர் ஈட்டன் அதிகம் சாப்பிட்ட, டுடே இன்று, ஆக்சன் எருது, பட் ஐ திங்க் ஐ ஹாவ் ஓவர் ஈட்டன் டுடே.
2 oxen in the village and 1 horse. Here is a little bit of overeating. Now I shall have to go into deep sleep at least for 2 days. உடனே அவன் என்ன நினைக்கிறான், நான் ரொம்பவுமே அதிகமாக சாப்பிட்டுட்டேன், அட்லீஸ்ட் நான் 2 நாளாவது தூங்கினாதான் எனக்கு இந்த சாப்பாடு செரிக்கும். and only then I shall be able to digest the food I have eaten properly. நான் இதை சரியாக ஜீரணம் செய்யணும் அப்படின்னா அட்லீஸ்ட் நான் 2 நாளாவது நல்லா தூங்கணும், அப்போ தான் எனக்கு இந்த சாப்பாடு ஜீரணமாகும் அப்படின்னு சொல்கிறான். டீப் ஆழமான, டைஜஸ்ட் ஜீரணம், ஈட்டன் தின்று, ப்ராப்பர்லி சரியாய். now I shall have to go into deep sleep at least for 2 days and only then I shall be able to digest the food I have eaten properly. Saying this, the giant lay on the bare floor and was soon deep asleep. உடனே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே அந்த மிகப்பெரிய அரக்கன் என்ன பண்ணுறான், வெறும் தரையில் அப்படியே படுக்கிறான். பேர் ஃப்ளோர் அப்படின்னா வெறும் தரை, வெற்று தரையில் அப்படியே படுக்கிறான். அண்ட் வாஸ் சூன் டீப் ஸ்லீப். உடனே அவன் வந்து எப்போதுமே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டா உடனே தூங்கிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவனுக்கு வயிறு ஃபுல்லாக ஆனதுமே உடனே தூங்கிட்டான். டீப் ஸ்லீப்னா ஆழமான தூக்கத்திற்கு போயிட்டான். சேயிங் திஸ், த ஜாயிண்ட் லே ஆன் த bare floor and was soon deep asleep. The tailor was fully assured to hear the giant snoring that the giant was in his deep sleep. உடனே இந்த டைலர் என்ன பண்ணுறாரு, ஃபுல்லி அஷ்யூர் பண்ணிக்கிறாரு, உறுதிப்படுத்திக்கிறாரு. என்னன்னு உறுதிப்படுத்திக்கிறாரு, இந்த ஜெயண்ட், இந்த அரக்கன் உண்மையாகவே தூங்கிட்டானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறாரு. ஸ்னோரிங் அப்படின்னா அவனோட குரட்டை சத்தம், அந்த பெரிய அரக்கனோட குரட்டை சத்தம் கேட்டதுக்கப்புறம் ஆமாம் அவன் வந்து தூங்கிட்டான் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்திக்கிறாரு. லே படு, பேர் வெற்று, ஃப்ளோர் தரை, அஸ்லேப் தூங்கி, ஃபுல்லி முழு, அஷ்யூர்டு உறுதியான, ஸ்னோரிங் குரட்டை. He quickly came out from behind the boulders, took out his pair of scissors and cut a few wisps of the giant hair. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டு அவன் தூங்கிட்டான், நம்ம இனிமேல் வெளில வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த அரக்கனோட குரட்டை சத்தம் கேட்டதும் இவன் அந்த பெரிய கூழாங்கற்கள்லேருந்து, அதாவது பெரிய கற்கள்லேருந்து வெளில வரான். வெளில வந்துட்டு அவன்கிட்டேருந்து சிசர்ஸ், கத்திரிக்கோள் இருக்கும் இல்லையா, அந்த கத்திரிக்கோளை எடுக்கிறான். அண்ட் கட் எ ஃபியூ விஸ்ப்ஸ் ஆஃப் த ஜாயிண்ட் ஹேர். சில கட்டு முடிய அந்த அரக்கன் தலையிலேருந்தே வெட்டுறான். அந்த அரக்கன் தலையிலேருந்தே வெட்டுறான். கட் எ ஃபியூ விப்ஸ்னா கட்டு, ஆஃப் த ஜாயிண்ட் ஹேர்னா அந்த அரக்கனோட முடியிலேருந்து அவன் ஒரு கட்டு முடியை கட் பண்ணுறான். குயிக்லி விரைவாக, பேர் ஆஃப் ஜோடி, சிசர்ஸ் கத்திரிக்கோள், கட் வெட்டு, ஃபியூ சில, விப்ஸ் கட்டு, ஹேர் முடிவு. He quickly came out from behind the boulders, took out his pair of scissors and cut a few wisps of the giant hair. The giant was still snoring. அவன் இந்த மாதிரி கட் பண்ணுறது கூட அவனுக்கு தெரியாமல் அந்த அரக்கன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் கொரட்டை விட்டு. The tailor took out a needle from his pocket and using the hair of the giant in place of thread. உடனே இந்த டைலர் என்ன பண்ணுறாரு, தன்னோட பேக்கெட்லேருந்து நீடிலும் எடுக்கிறாரு, ஊசியையும் எடுத்து, ஃப்ரம் ஹிஸ் பேக்கெட் அவனோட பேக்கெட்லேருந்து நீடியில் எடுத்து, அண்ட் யூஸிங் த ஹேர் ஆஃப் த ஜாயிண்ட் இன் பிளேஸ் ஆஃப் த்ரெட். அவர் உடனே என்ன பண்ணுறாரு, அதாவது இந்த நூலுக்கு பதிலாக எப்போதுமே ஊசியில் நூல் கோப்பாங்க இல்லையா, அந்த நூலுக்கு பதிலாக இந்த ஜெயண்டோட அரக்கனோட முடியை அந்த இடத்துல கோக்குறாரு. ஸ்டில் இன்னும் needle ஊசி, பாக்கெட் பை, thread நூல். The giant was still snoring. The tailor took out a needle from his pocket and using the hair of the giant in a place of thread. In a place ofனா அந்த இடத்தில், அதாவது அந்த நூல் இருக்கும் இடத்தில் இவர் இந்த அரக்கனோட முடியை பயன்படுத்துகிறாரு. He began stitching the lips of the giant. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த மிகப்பெரிய அரக்கனோட உதட்டை தைக்கிறாரு. அந்த அந்த முடியை வச்சு ஊசியில் கோத்து அந்த அரக்கனோட வாயை தைக்கிறாரு, லிப்ஸை, உதடுகளை தைக்கிறாரு, ஒன்றாக தைக்கிறார். ஆஃப்டர் ஹேவிங் ஸ்டிச் போத் த லிப்ஸ் டுகெதர், 2 உதடுகளையும் ஒன்றாக இணைத்து தைத்த பிறகு, த டைலர் கேம் அவுட் ஆஃப் த கேவ். உடனே வேகமாக வெளில வராரு, குயிக்லி வேகமாக வெளில வந்து, அண்ட் பிகின் ரன்னிங் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் ஹிஸ் லெக்ஸ் குட் டேக் ஹிம். அவனால் எவ்வளோ தூரம் அவன் கால்களால் வேகமாக ஓட முடியுமோ அவ்வளோ தூரம் ஒரு வேகமாக ஓடுறாரு அந்த டைலர். ஸ்டிச்சிங் தைத்தல், லிப்ஸ் உதடுகள், டுகெதர் ஒன்றாக, ஃபாஸ்ட் வேகமாக, லெக்ஸ் கால்கள், குட் முடியுமோ எந்த அளவுக்கு அவரோட கால்களால் வேகமாக ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஓடுறாரு. ஏன்னா எந்திரிச்சிட்டா என்ன பண்ணுறது இல்லையா, அதனால் வேகமாக ஓடுறாரு. He began stitching the lips of the giant. After having stitched both the lips together, the tailor came out of the cave quickly and began running as fast as his legs could take him. அந்த கால்கள் எவ்வளோ தூரம் தூக்கி அழைச்சிட்டு போதோ அவ்வளோ தூரம் இவர் ஓடிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த அரக்கன் எந்திரிக்கிறானா, அந்த அரக்கனுக்கு இந்த தச்சது தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குது, தெரியுதா தெரியலையா, அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த அரக்கனை என்ன
பண்ணுறாங்கங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரிஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு ஸ்டோரிஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு. அதனால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.